சமீபத்தில நடிகர் ஜெயம் ரவியினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயலே வீசுனுச்சுங்க. ஸோ, அதில ஒரு முக்கியமான விஷயம் தான் பாடகி கெனிஷா ஃபிரான்சிஸ் பத்தின தகவலும். இவங்க பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியோட தொடர்புல இருந்தாங்க அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ, ஊடகங்கள் மூலமா வெளியான ஒரு சில தகவல்கள் அவங்கள ரொம்பவே பாதிச்சதாகவும், அதனால அவங்க சென்னையை விட்டு வெளியேறுறேன் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பா ஜெயம் ரவிய விட்டு விலகி போறேன் அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, பாடகி கெனிஷா ஃபிரான்சிஸ் மற்றும் அவருடைய தோழி மெர்லின் இவங்க 2 பேத்துக்குமே துபாயில ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து நடந்திருக்குங்க. ஸோ, அது குறித்து அதனுடைய பின்னணியில என்னென்ன அதிர்ச்சி ஊட்டக்கூடிய உண்மைகள் இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க ஒரு பேட்டியில வந்து விரிவா வந்து பேசியிருக்காங்க. ஸோ, தனியார் ஊடக நேர்காணல் ஒண்ணுல கலந்துக்கிட்ட தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு தான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ, அவங்க என்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் இடையிலேயே நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ, இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளா வந்து தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள வெளியில சொல்லாத ஜெயம் ரவி, தற்போது பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைகளெல்லாம் வெளியில சொல்லியிருக்காரு. ஸோ, அவரால இதுக்கு மேல வந்து தாங்க முடியல அப்படின்றதுனால நிறைய உண்மைகள வந்து பேசியிருக்கேன் அப்படின்ற மாரி பேசியிருந்தாரு. ஸோ, அந்த சமயத்தில அவருக்கு ஆறுதலா இருந்தவங்க தான் பாடகி கெனிஷா ஃபிரான்சிஸ். ஸோ, அவங்க பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அவங்கள விட்டு வெளியில போயிட்டாங்க. இருந்தாலுமே கூட அவங்கள பத்தின ஒரு விஷயம் இப்போ வெளியாகியிருக்குங்க. ஸோ, தனியார் ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய இயக்குனர், அதாவது தயாரிப்பாளரா இருக்கக்கூடிய பாலாஜி பிரபு, கெனிஷா ஃபிரான்சிஸ் வந்து அவங்களுடைய நெருங்கிய தோழிகிட்ட, அதாவது மெர்லின்கிட்ட அ ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ற மாரி, அந்த தகவல வந்து இப்போ வந்து நெனச்சா கூட வந்து அதிர வைக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. கெனிஷாவை வைத்து ஒரு வில்லன் சினிமாவே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மிரட்டல்களும் ஏமாற்ற வேலைகளும் அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, முகத்தில் மஞ்சள் பூசி ஒரு பெரிய பொட்டோட சூனியக்காரி போல வந்து தோற்றமளிக்கக்கூடிய நபர்களுடைய நவீன வடிவம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆன்மீக மருத்துவர் என்ற பெயரில் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறவங்களை தன்வசப்படுத்தி ஏமாற்றக்கூடிய வேலைகளை தான் கெனிஷா வந்து கோவாவில் வந்து செய்துட்டு இருந்திருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளால் மனமுடைந்து இருந்த வேலையில தான் இவர்கிட்டையும் அவர் போய் வந்து சிக்கியிருக்காருங்க. ஸோ, கெனிஷா தன்னை ஒரு பெரிய பாடகியாக வந்து காட்டிக்கிட்டாலுமே கூட அவர் பாடி எந்த ஒரு பாடலுமே வந்து இன்ன வரைக்கும் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஜெயம் ரவி மூலமாக பிரபலமடைந்த பிறகு தான் அவருக்கு பாடக்கூடிய வாய்ப்புகளே வந்து வர தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் நாகர்கோவிலை சேர்ந்தவரும் கடந்த 20 வருடங்களாக துபாயில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய மெர்லின், அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடத்த கிரீஷாவை வந்து 9 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்து ஒப்பந்தம் பேசியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து 6 பேருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டும், சொகுசு கார் மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குமிடம் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் வந்து செய்து கொடுத்துருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதிகள் எல்லாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து நல்ல ஒரு பாடகி, கண்டிப்பாக வந்து அவங்க நல்லபடியாக வரவேற்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போது ஜெயம் ரவியும் வந்து அழைச்சிட்டு வராதா வந்து கெனிஷா வந்து சொல்லியிருந்தாங்களாம். ஸோ, மெர்லின் பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து டபுள் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஜெயம் ரவியை வந்து அந்த அளவுக்கு இன்வைட் பண்ணல அவங்க. இருந்தாலும் கெனிஷா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னபோது மெர்லினுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ, அவங்க அதை வந்து செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் துபாய் ஹோட்டலுக்கு அவங்க வந்தபோது தானே தெரியுது நிலைமையே வந்து தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு. அன்போடு அவங்கள வந்து ஒரு பொக்கே கொடுக்க போன மெர்லினை நெத்தி பொத்துல தன்னுடைய விரலை வைத்து சுவற்றில் முட்டக்கூடிய அளவுக்கு பலமாக வந்து தள்ளியிருக்காங்க கெனிஷா. ஸோ, கெனிஷா வந்து ஏன் இப்படி வந்து செஞ்சாங்க அப்படின்றது யாருக்கும் வந்து தெரியல. மேலும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களுடைய முன்னிலையில் உன் கணவன் உன்னை விட்டுட்டு சென்றதற்கு காரணமே நீ அசிங்கமாக இருக்கிறதும் தான், உன் வாய் வந்து நாறுவதும் தான் அப்படின்னு மிக கொச்சையான வார்த்தைகளால் வந்து திட்டியிருக்காங்க. இந்த நாகரிகமான செயலின் பொழுது நடிகர் ஜெயம் ரவியும் உடனிருந்து மெர்லினை வந்து சத்தம் போட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிடலே வந்து இருந்திருக்குங்க. அது வந்து மெர்லினுக்கு வந்து தெரியாமையே போயிடுச்சு. மெர்லினுடைய குடும்ப பின்னணியை ரகசியமாக திரட்டிய கெனிஷா அவருக்கு ஆன்மீக கவுன்சிலிங் தரேன் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் வந்து பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெர்லின் வந்து மறுத்திருக்காங்க. ஸோ, தான் கேட்ட கூடுதல் தொகையை தர மறுத்ததுனால ஏற்பட்ட வம்புல தான் கெனிஷ்கா இவ்வாறு வந்து நடந்துட்டுருக்காங்க. ஸோ, இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அன்னைக்கு ஏற்பாடுகள் வந்து சரியில்லை,
நான் பாட மாட்டேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வீடியோ ஒன்று வெளியிட்டு மெர்லினை கெஞ்ச வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பிறகு பாடியிருக்காங்க. மேடையில் பாடி முடித்த மறுநாளே மெர்லின்ட்ட வந்து சொல்லிக்காம கொள்ளாமல் குழுவோடு ஏர்போர்ட் சென்று தப்பி ஓடியிருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மெர்லின் துபாய் போலீஸில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனை ஆதாரங்களோட புகார் அளிச்சிருக்காங்க. இப்போ துபாய் கோர்ட்டு கெனிஷாவுக்கு இந்த கிரிமினல் வழக்கில் கொடுமையான தண்டனை வந்து வழங்கியிருக்குங்க. இதனால் அவங்க தலைமறைவாக கோவாவில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியாகி இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஜெயம் ரவி கூட மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இனி அவரால் துபாய் வந்து போக முடியாது. அப்படியே ஒருவேளை அவர் துபாய் போனாலுமே கூட துபாய் ஜெயிலில் தான் வந்து அடைக்கப்படுவார். மேலும் வந்து தொடரப்பட்டிருக்கக்கூடிய மானநஷ்ட வழக்கில் பல கோடி ரூபாய் அவரை வந்து அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். ஜெயம் ரவியே பயந்து போய் தான் இப்போ இவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காருங்க. ஸோ ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பேரில் மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய வித்தைகளை ஒரு சிலர் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செய்துட்ருக்காங்க. அதில் கெனிஷாவும் ஒருத்தங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க ஏமாற்றக்கூடிய அந்த வித்தையில் ஒரு சில நபர்கள் போய் மாட்டிக்கிறாங்க. அதில் ஜெயம் ரவியும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா அந்த கெனிஷா விழித்த அந்த ஹனி ட்ராப் மற்றும் மணி ட்ராப் அப்படின்ற வலையில் மாட்டிக்கிட்டார். ஸோ எளிதாக வந்து மாட்டிக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து அந்த சமயத்தில் மன உளைச்சலில் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் தேவைப்பட்டது. அதனால் அவர் போய் ஈஸியாக வந்து மாட்டிக்கிட்டார். இவங்க கிட்ட போனோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீராது, நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் மட்டும்தான் தீரும் அப்படின்னு இன்னும் அவருங்க யாரும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. ஸோ யாருமே இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவங்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவே பார்த்திங்கன்னா பணம் பறிக்கிறது மட்டும்தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஏன்னா இறைவன் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. காசுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய வச்சிடும். ஃபினான்ஷியலாக நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அப்படின்றது தான் அவர் வந்து சூதானமாக வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கெனிஷா வந்து நல்ல பாடகி அப்படின்றத தாண்டி ஆன்மீக ரீதியாக இப்படிலாம் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து இப்போ தெளிவாகி இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டுருக்கு. கெனிஷாவை பற்றி மெர்லின் கொடுத்த புகாரை எடுத்து பார்க்கும்போது துபாய் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றத குறித்தெல்லாம் இன்னும் எந்த தகவலும் வெளிவரல. இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தாங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ துபாய் ஹோட்டல் வாசலில் விரல் மிரட்டில் கெனிஷா செய்த விஷயத்தில் மிரண்டு போயிட்டாங்க மெர்லின் அப்படின்னே சொல்லணும். ஸோ அவங்க செய்திருக்கக்கூடிய இந்த செயல்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு இப்போ ஜெயம் ரவியும் கூட. இது ஜெயம் ரவிக்கு தேவை தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.